கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிக்கு நம்முடைய பிதாவாக்கு தேவனோட நாமத்தினாலும் அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு முதலாவது வால்யூம்ல 14வது அத்தியாயம் தேவனுடைய ராஜ்யம் எனக்கூடிய ஒரு தலைப்பு கடந்த வாரம் தூங்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், நம்ம ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்கள் எடுக்கும் போது அதுல 2 சாராம்சம் பத்தி தான் பேசுது. முக்கியமா ஒண்ணு தேவனுடைய ராஜ்யமும் அதுல இருக்கக்கூடிய மேசியா பற்றியான மிக முக்கியமான சத்தியங்கள். நம்ம பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசனம் முழுவதும் நம்ம தியானிக்கும் போது தேவ ராஜ்யத்தை குறித்து நம்ம ஒரு தலைப்பை நம்ம எடுத்து தியானிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுல தேவனுடைய ராஜ்யத்துல மேசியா அவரை பற்றி தான் ரொம்ப மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன் மேசியா பற்றி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு, இந்த ஒரு கேள்வி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் கர்த்தர் இயேசு, அதாவது கர்த்தர் இயேசு தான் மேசியா, அவரை பத்தி அந்த அளவுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து ஏன் அந்த அளவுக்கு அவரை மையமா வச்சிருக்கு, இந்த ஒரு கேள்வி நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் தான் நிறைய சகோதரர்கள், நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா, ஏன் தேவன் கர்த்தர் இயேசுவை முக்கியமா தேவ ராஜ்யத்துக்கு முக்கியமா வச்சிருக்கிறார். இது நம்ம இந்த ஒரு ஸ்டடியில நம்ம அப்படியே கடந்து போகும்போது அதுக்கான விடையை நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி நம்ம ஒவ்வொரு விஷயமும் தியானிக்கும் போது யோவான் ஸ்நானகரா இருக்கட்டும், கர்த்தர் இயேசுவா இருக்கட்டும், அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே முழுமையா எதை குறித்து மாத்திரம் தான் மையமா பேசினாங்கன்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தை ராஜ்யத்தை தள்ளிட்டு கர்த்தர் இயேசு தான் இந்த தேவராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்னு இருந்த அப்போஸ்தலர்களுடைய மனநிலை கர்த்தர் இயேசு மரிச்சிட்டு பிறகு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, முற்றிலுமாக ஒரு சோர்வுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது அவர் மரித்து உயிர் தெள்ளணும். அதுதான் தேவ திட்டத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னா அவர் ஈடுபலி செலுத்தணும். பாருங்க, கர்த்தரையே தேவன் நினைச்சாருன்னா கர்த்தர் இயேசுவை நித்தியத்துக்கு ராஜாவா என்ன பண்ணிருக்கலாம், பயன்படுத்திருக்கலாம். அவருடைய முதலாம் வருகையிலேயே தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கலாம். அவரு என்றென்றுக்கும் ராஜா வந்திருப்பாரு. ஆனா மனுக்குலம் என்ன இருக்கும், மரிச்சுட்டே இருக்கும். அதனால தேவ திட்டத்துல முதலாவது கர்த்தர் இயேசு இந்த மனுக்குலத்துக்கு ஈடாக பலியாக செலுத்திட்டு அதுக்கப்புறம் அவருடைய 2ஆம் பிரசனத்துடைய காலத்துல இந்த முழு மனுக்குலத்தை, ஆதாம் குலம் மரித்த எல்லாரும் கர்த்தர் இயேசுக்குள் உயிர்த்த எழும்பும் போது அந்த ராஜ்யத்தோட ஆசீர்வாதம் ஆதாமுடைய ஒவ்வொரு அவருடைய சந்ததியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் அதை ருசி பார்த்து அந்த ஒரு ராஜ்யத்தை அவங்க என்ஜாய் பண்ணும். அதுதான் தேவ திட்டமா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதை தொடர்ந்து நம்ம பார்த்த காரியங்கள் நம்ம கவனிக்கும் போது இந்த ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பரிசேயர் சதிசேயர்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம கவனிக்கும் போது அங்கேயே அநேக பரிசேயர் சதிசேயர்கள் எப்படி இருந்தாங்க. அந்த காலத்திலேயே படிச்சவங்க, உலக ஞானம் பெற்றுக்கொண்ட பரிசேயர் சதிசேயர்னால கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய அந்த தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ கர்த்தர் இயேசு கிட்ட அவங்க இந்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க, தேவ ராஜ்யம் எங்க இருக்கு, அது எப்படி ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, லூக் 17ஆம் அதிகாரம் 20-30 நீங்க நினைக்கிற மாதிரி தேவனோட ராஜ்யம் எப்படி வராது, கண்ணுக்கு தெரியறது போல வராது, பிரஸ்தாபமா வராது. அது எப்படி வரும், யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் அந்த தேவராஜ்யம் அது ஸ்தாபிக்கும். இதோ தேவராஜ்யம் உங்க கையில இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கர்த்தர் இயேசு சொல்லும் போது ஒரு விஷயத்த அவர் என்ன உறுதி பண்றாருன்னா, மனுஷர்கள் நினைக்கிறது போல தேவராஜ்யம் இருக்காது. மாறாக தேவராஜ்யம் எப்படி இருக்கும்னா மனுஷர் கண்ணுக்கு புறப்படாத அளவுக்கு தான் தேவராஜ்யம் இருக்கும். அதாவது தேவனோட ராஜ்யம் வந்துட்டு இருக்கும், ஆனா மனுஷர்னால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது.
சோ அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த காரியத்தை தெளிவுபடுத்துறாரு. அப்படின்னா அந்த ராஜ்யம் வந்தாச்சு, அது ஆவிக்குரிய நிலையில காணப்படுதுன்னு யாருனால மாத்திரம் உணர முடியும், புரிஞ்சுக்க முடியும்னு பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த பரம அழைப்புக்குள்ள இருக்கிறவங்கனால மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும். அந்த தேவ ராஜ்யம் தேவன் அவர் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிட்டார் எனக்கூடிய ஒரு காரியத்தை அவங்களால என்ன பண்ண முடியும், உணர முடியும். நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது கடந்த வாரம் நம்ம தியானிச்சோம். சரி, இந்த வாரம் நம்ம என்ன தியானிக்க போறோம்னு பார்க்கும்போது அதே பரிசேயர்கள் அதே சதுசேயர்கள் கர்த்தர் இயேசு கிட்ட என்ன பண்றாங்கன்னா, தேவ ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க கண்ணுல பார்க்காத அளவுக்கு தான் தேவ ராஜ்யம் இருக்கும், பிரஸ்தாபமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசு அவங்களுக்கான விடையை சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அந்த பரிசேயர்ல ஒருத்தர் கர்த்தருக்கு மறைமுகமா இருக்கக்கூடிய ஈஸ்வராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இயேசுவ தனிமையில அதோ ஒரு ராத்திரி நேரத்துல கர்த்தரை சந்திக்கிறார். அவர் யாருன்னா நிக்கதோமு. அந்த நிக்கதோமு அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை அவர் உள் வாங்கிட்டு ஒரு விஷயத்த அவர் என்ன உணர்றாருன்னு பார்க்கும்போது நிக்கதோமு ஒரே ஒரு காரியம் தான் உணர்றாரு. இதெல்லாம் கர்த்தர் பேசுற ஒரு காரியங்கள் கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷனால கிரகிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் இயேசுவை பத்தி நம்ம கவனிக்கும் போது அவர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் செய்யக்கூடிய அற்புதங்கள், அடையாளங்கள், இல்ல ஒரு பேசுற பிரசங்கங்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனால கிரகிக்க முடியாது. இவருக்குள்ள ஏதோ இருக்கு, தேவ ராஜ்யத்தை பத்தி இவர் ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, கர்த்தர் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட கர்த்தருடைய சீஷரா இருக்கக்கூடிய நிக்கதோமும் கர்த்தர் இயேசு கிட்ட அணுகிறார், தேவ ராஜ்யத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது வால்யூம்ல இங்கிலீஷ் 278 பக்கத்துல இருந்து நம்ம தியானிக்கிறோம். தமிழ் சிஸ்டர் 350 செகண்ட் பேரா. சோ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது வேத வாசிப்பு திருப்பத்தூர்ல இருந்து நீங்க அதாவது நீங்க பைபிள் ரீடிங் பண்ணுங்க. வால்யூம்ல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம இங்க இருந்து வாசிக்கலாம், ரொம்ப முக்கியமான காரியங்கள் இருக்கிறதுனால. இப்போ யோவான் 3ஆம் அதிகாரம் முழுவதுமா யாராவது நீங்க வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம், ஜான் 3rd chapter. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும்
இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வானேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். போதுங்க சிஸ்டர், தேங்க்யூ. போதுங்க, ஏன்னா இது ரொம்ப பெரிய பகுதி. நம்ம என்ன பண்ணலாம், இதை இந்த ஒரு காரியம் மட்டும் நம்ம வாசிக்கலாம், சரிங்களா? இப்போ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு அதிகாரம். ஒருவேளை இந்த அதிகாரத்தை நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது ஃபாலோ அப் கிளாஸ்ல எல்லாமே சப்ஜெக்ட் க்ளோசிங் டைம்ல ஞானஸ்தானத்துக்கு பிறகு இல்ல அதுக்கு முன்னாடி அது முன்ன பின்ன இருக்கக்கூடிய சப்ஜெக்டை இது ஃபிட் பண்ணும். இது நிக்கோதேமு கர்த்தர் இயேசு கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, ஒருத்தர் எப்படி அந்த ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பார். ஸோ அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரு ஃப்ரேஸ் நம்மளுடைய சகோதரர்கள் கண்டிப்பா நம்ம ஃபாலோ அப் கிளாஸ்ல அந்த ஒரு ஞானஸ்தானம் எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய உபதேசத்துக்கு முன்ன பின்ன இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா அது நம்ம தியானிக்க போறது. ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒருவேளை நம்ம எதிர்பார்த்து வந்தா அது நம்ம கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம், தியானிக்க மாட்டோம். அதுதான் பிரதர் ரெசலோடைய எழுத்துக்கு. சோ இன்னைக்கு நம்ம விசேஷமா தியானிக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது, நிக்கோதேமு எதுக்கு வந்தார் கர்த்தர்கிட்ட? அந்த வந்த நோக்கத்தை அவர் முதல் 2 வசனத்திலே அவர் சொல்லிடுறாரு. நீங்க பேசுறது எல்லாமே, நீங்க செய்யற அற்புதம் எல்லாமே கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷனால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. தேவனிடத்துல ஒருத்தர் வந்தாதான் இதெல்லாம் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் என்னக்கூடிய உறுதியான சத்தியத்தை அவர் என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு முன்னாடி அவர் வெளிப்படுத்துறார். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நிக்கோதேமு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு தான் மெசியா, இவர் தேவனிடத்தில் வந்தவர் என்னக்கூடிய ஒரு விஷயத்த அவர் முதலாவது கர்த்தர் கிட்ட என்ன பண்றாருன்னா அக்னாலேஜ் பண்றாரு. அக்னாலேஜ் பண்ணிட்டு அவருடைய வார்த்தைகள், அதாவது ஒரு பிரசங்கிச்ச பிரசங்கங்கள் மனுஷனுடைய பார்வைக்கு இல்ல மனுஷனுடைய கண்ணோட்டத்துல அது ரொம்பவே இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. இன்கன்சிஸ்டன்ட்னா ஒருவேளை இதெல்லாம் ஸ்தாபிக்குமா, நீங்க பிரசங்கிக்கிறது போல தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கிக்கிறது போல இது வருமா? நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய சீஷர்கள் தேவ ராஜ்யத்தை பத்தி, பரலோக ராஜ்யம் இதோ சமீபமா இருக்கு, இதோ உங்கள் கையில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காரியமா, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிக்கோதேமு கர்த்தர் இயேசு கிட்ட வர்றாரு. அதாவது இந்த வசனத்துடைய விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி கர்த்தர் இயேசு கிட்ட நிக்கோதேமு அணுகி இருப்பாரு, அதே போல கர்த்தர் இயேசு நிக்கோதேமு கிட்ட எப்படி பேசியிருப்பாரு, சரிங்களா? இப்ப நிக்கோதேமு கேட்கிறாரு, ஆமா ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், தேவராஜ்யம் வரும், அது உங்களுக்கு மத்தியில இருக்கு, தோ இப்போ ஸ்தாபிக்க போது உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நான் உங்களை பார்க்கும் போது நல்ல அடையாளம் அற்புதங்கள் நல்ல போதனை செய்றீங்க, ஆனா உங்களுடைய பேக்ரவுண்ட் நான் பார்க்கும்போது நீங்க ஒரு சாதாரண ஆளா தான் இருக்கிறீங்க. உங்க பின்னாடி ஒரு பெரிய சேனைகள் இல்ல நீங்க பார்க்கும் போது ரொம்ப ஒரு பணக்காரனும் இல்ல, ஒரு வெல்தி பர்சனும் இல்ல, சரி ஓகே, இல்ல ரொம்ப அதிகாரம் பெற்றவர் ரொம்ப இன்ஃபுளுன்ஸான பர்சனான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அப்படின்னா உங்களை நான் பார்க்கும் போது உங்களுடைய ரூபம், நீங்க பிரசங்கிக்கிறதுக்கும்
நீங்க பாக்குறதுக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்கே. இத கேட்கிற ஜனங்கள், பாக்குற ஜனங்கள் அவங்க ஒரு வஞ்சனையா பார்ப்பாங்களே அப்படின்னு நிக்கோதேமு என்ன பண்றாரு, கர்த்தர் இயேசு கிட்ட போய் கேட்கிறார். பாருங்க, இது என்னோட கருத்து மாத்திரம் இல்ல, பரிசேயர்கள் கூட நீங்க பேசுறது எல்லாமே சத்தியமா தான் இருக்கு, ஆனா இது நடைமுறையில நடக்குமா? இது நடைமுறையில நடக்குமா? நீங்க சொல்ற மாதிரி தேவனோட ராஜ்யம் ஸ்தாபிக்குமா? நான் ஒத்துக்கிறேன், நீங்க மொத்த மனுஷன் போல இல்ல, நீங்க நிறைய அடையாளங்கள் அற்புதம் பண்றீங்க, தேவன் உங்க மத்தியில இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார், நான் உணர்றேன். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நான் ஏன் உங்களை சந்திக்க வந்த தெரியுமா? நிக்கோதேமு கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு, இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு என்ன வேணும்? பதில் வேணும். அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, the object of my visit. அது நீங்க வாசிங்க தமிழ்ல. நான் வந்த நோக்கம் என்னன்னு. நிக்கோதேமு ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்து போதகர் என்ற, அதுலயே லாஸ்ட் 2 லைன், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். நீர் பிரசங்கிக்கிற இந்த ராஜ்யம் எத்தன்மை வாய்ந்தது, எப்பொழுது எப்படி ஸ்தாபிக்கப்படும், எங்கிருந்து இந்த ராஜ்யம் வரும் என்பதை கேட்டு அறிந்து கொள்வதே நான் இங்க வந்த உங்களை சந்தித்ததின் நோக்கமாகும். இப்போ அவர் ஏன் நிக்கோதேமு வந்து கர்த்தர் இயேசு வந்து மீட் பண்ண வந்துட்டார்னா, வாட் சார்ட், எந்த விதத்துல ராஜ்யம் வரும், when, எப்போ, whence is this kingdom you proclaim, நீங்க பிரசங்கக்கூடியது ராஜ்யம் எப்போ வரும், எப்படி ஸ்தாபிக்கும். சோ இதெல்லாம் தான் வந்து நிக்கோதேமு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்தார். சரி, இதுக்கு கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய பதில், கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவரு துவங்குறார் 3வது வசனம். சிஸ்டர் 3rd verse வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இந்த ஒரு வசனத்துக்கு கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஒருத்தர் மறுபடியும் பிறவாவிட்டால் அவங்கனால என்ன பண்ண முடியாது, தேவ ராஜ்யத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Verily, verily, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. இந்த வசனம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான வசனம். அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தர் சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நிக்கோதேமு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது, தேவ ராஜ்யத்தை பத்தி நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விரும்புறீங்க, ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால், அந்த வார்த்தையோட அர்த்தம் நமக்கு தெரியும், அங்க பிறப்புதல் வரக்கூடாது, மாறாக என்ன வரணுங்க, ஜெனிப்பித்தல் வரணும். நீங்க மறுபடியும் ஜெனிப்பிக்காவிட்டால் நீங்க தேவனோட ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, காண முடியாது எனக்கூடிய வார்த்தை கூட அங்க வரக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பாருங்க, எக்ஸப்ட் a man be begotten he cannot see. அந்த சி என்னக்கூடிய வார்த்தையை எடுத்துட்டு ஒரு வார்த்தையை வந்து ரசல் சொல்றாரு, you he cannot know the kingdom of God. அதாவது கிங்டம் ஆஃப் காட், தேவ ராஜ்யத்தை பார்க்கணும்னு அர்த்தம் இல்லை, அறியணும், புரிஞ்சுக்கணும், அதை பத்தி தெளிவுபடுத்திக்கணும் எனக்கூடிய அர்த்தமா வருது. அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஆனா இப்ப புரியும். கவனிங்க, கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டால் மாத்திரமே தேவராஜ்யம் என்ன என்று உங்களுக்கு புரியும். அதுதான் வந்து வசனத்தோடைய விளக்கம். சரி, இந்த வார்த்தையை நம்ம அப்படியே நம்ம மாத்தி சொல்லலாம். ஒருத்தர் ஆவினால் ஜெனிப்பிக்கலனா தேவ ராஜ்யத்தை புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா நிக்கோதேமுக்கு நேரடியா கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது, நீங்க ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டா மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தை, அதோடைய சத்தியங்கள் உங்களால என்ன பண்ண முடியும்,
புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்து முன்ன வைக்கிறோம். நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில எத்தனை பேருக்கு தேவ ராஜ்யம் தெளிவா புரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கோ அத்தனை பேரை யாரு ஜெனிப்பிக்கப்பட்டது. அவ்வளவுதான் நிக்கோதேமுக்கு என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், ஜெனிப்பிக்கப்பட்டாதான் தேவனுடைய ராஜ்யத்தோடைய அறிவு, தேவனுடைய ராஜ்யத்தோடைய அந்த ஞானத்தை உன்னால என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் கர்த்தர் இயேசு பேசக்கூடிய முதல் ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை தேவ ராஜ்யத்தை பத்தி தெரியலன்னா, எனக்கு அதை பத்தி புரியல, நான் ஜெனிப்பிக்கப்படல அப்படின்னா நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணா இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு இடமே இல்லை. ஏன்னா இது கர்த்தர் பேசின வார்த்தை. ஜெனிப்பிக்கப்பட்டாதான் எதை பத்தி புரிஞ்சுக்க முடியும், ராஜ்யத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு மேல நம்மனால என்ன பண்ண முடியாது, அதிகமான விளக்கத்தை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு இங்க சொல்றாரு, இந்த மாதிரி தேவ ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த மாதிரி தேவ ராஜ்யத்தை குறித்து பார்க்கும்போது அந்த வசனம், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பாசிங்க, என் சீஷர்கள் கூட தாங்கள் பிரசங்கிக்கிற தேவ ராஜ்யத்தை குறித்து தெளிவற்ற பார்வையை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வாறு அதன் காரண காரியத்தை விளக்கினாலும் விளங்கிக் கொள்ள முடியாதோ. இப்ப பாருங்க, ஏன் அந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா, என்னுடைய சீஷர்களுக்கு நான் தான் உங்களை சொல்லி அமிச்ச தேவ ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் செய்யணும்னு, ஆனா எங்களுடைய சீஷர்களுக்கே தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அதோட குணலட்சணம் எப்படி இருக்கும், அதோடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு என்ன இல்ல தெரியல. காரணம் என்ன, ஒரே ஒரு காரணம் தான், அவங்க ஆவினால் என்னன்னா இல்ல ஜெனிப்பிக்கப்படல. ஒருவேளை அவங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான காரியங்கள் அவனால என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ட்ரூத் இது. அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில ரத்தன சுருக்கமா இதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் இயேசுவோடைய சீஷர்களே அவர் வாழ்ந்த அந்த நாட்கள்ல அந்த தேவ ராஜ்யத்தை பத்தியான அந்த கேரக்டர், அந்த தேவ ராஜ்யத்தை பத்தி அவங்க பிரசங்கிச்சாலும் அதோடைய உள்ளான அர்த்தம் அவங்களுக்கு என்ன ஆகல, புரியல. சோ இது கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா நிக்கோதேமு கிட்ட சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறார். என்னன்னா, நிக்கோதேமு, என்னோட சீஷர்களுக்கே இந்த ஒரு சத்தியம் புரியல, இந்த சத்தியம் உங்களுக்கு புரியலன்னா நீங்க ஒரு காரியம் செய்யணும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் தேவனுடைய நடத்தைகள், அவருடைய வழி நடத்தல்கள் என்னன்னு பார்த்துட்டு அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வெளிச்சத்துக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கீழ்ப்படிங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்படின்னா நேரடியா கர்த்தர் இயேசு நிக்கோதேமு கிட்ட கேட்கக்கூடிய நேரடியான பதில் என்னன்னா, நீங்க கான்சிகரேட் பண்ணுங்க, நீங்க தேவனுடைய காரியத்துக்காக அர்ப்பணிங்க. நீங்க அர்ப்பணிக்காம நீங்க எது தேடினாலும் தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. ஏன்னா இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நல்லா கவனிங்க, இந்த ஒரு பாயிண்ட், யார் ஒருத்தர் தகுதி பெறுறாங்களோ, அந்த ராஜ்யத்துக்கே யார் தகுதி பெறுறாங்களோ அவங்கனால தான் இந்த ராஜ்யத்தை பத்தியான வெளிச்சம் முழுமையா தெரியும். அதாவது கர்த்தர் இயேசு எந்த ஒரு காரியத்தையும் நேரடியா இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஆனா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அப்படியே நம்ம கவனிச்சுனே வந்தோம்னா அவரு நமக்கு சொல்ல வேண்டிய தேவ ராஜ்யம் எப்படி இருக்கும்னு அவருடைய வார்த்தைகளே நம்மள என்ன பண்ணிடும், வெளிச்சத்தை காமிச்சிடும். சீஷர்களுக்கே புரியாத காரியத்துல கர்த்தர் இயேசு நிக்கோதேமு கிட்ட நீ அர்ப்பணிங்க, அப்போ ராஜ்யத்தை பற்றியான சத்தியம் உங்களுக்கு என்ன ஆகும், வெளிச்சமா வரும். அப்படி வெளிச்சமா வரும்போது, அதாவது தேவ ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே தெரிஞ்சிடாது, ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்க ஒரு படி முன்ன போனீங்கன்னா இன்னொரு படி என்ன ஆகும், அந்த வெளிச்சம் புரியும். ஒரு படி முன்ன போனீங்கன்னா இன்னொரு படி என்ன ஆகும், வெளிச்சம் வரும். ஒருவேளை நீங்க ஒரு படி பின்ன போனீங்கன்னா அது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த வெளிச்சம் என்ன ஆகாது, வராது. அப்படின்னா ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்த முழு தேவனுடைய ராஜ்ய பற்றியான சத்தியம் இது விசுவாசத்தின் அடிப்படையில மாத்திரம் இருக்கு தவிர கண்களால் இந்த ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, காணவே முடியாது. விசுவாசத்தினால மாத்திரம் தான் தேவ ராஜ்யத்தை ஒருத்தர் என்ன பண்ண முடியும்,
புரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல பார்க்கும்போது, நீங்க ஜெனிப்பிக்காமல் போனீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தோட அறிவு உங்களுக்குனால என்ன பண்ண முடியாது, தெரியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டார். சரி, ஓகே. இப்படி சொல்லி ஒருத்தருக்கு விட்டுட்டா, ஒருவேளை இந்த மாதிரி திருப்பத்தூர் எக்லிஷியாக நம்ம வால்யூம் ஸ்டடிஸ் எடுத்துன்னு இருக்கிறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இது ரொம்ப ஆழமான சத்தியம், இதுக்கு ரொம்ப விசுவாசம் தேவை, ஜெனிப்பிக்கலன்னா கிடைக்காதுன்னு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவரை கூப்பிட்டுன்னு வந்தது காரணம் என்ன? வால்யூம் ஸ்டடி எடுக்கிறதுக்கு, தேவ ராஜ்யத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இவர்கிட்ட கேட்டா, இவருக்கு உங்ககிட்ட வந்த ஹோலி ஸ்பிரிட் இல்ல, உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி மனநிலை தருமோ அதே போலதான் நிக்கோதேமு ஃபீல் பண்றாரு. எனக்கு புரியாதா? இப்பதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ கேக்குறாரு நிக்கோதேமு, அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் தான் ஏற்கனவே பிறந்துட்டேனே, எங்க அம்மாவுடைய வயிற்றுல இருந்து நான் பிறந்துட்டேனே, மறுபடியும் நான் எப்படி கருவா மாறி உள்ள போக முடியும்? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? அந்த ஜெனிப்பித்தல் குறித்து கேட்கும் போது கேக்குறாரு, எப்படி நான் மறுபடியும் எங்களுடைய தாயின் வயிற்றுல இருந்து என்னால பிறக்க முடியும்? ஒருவேளை நீ அதை குறித்து கேக்குறீங்களா, இல்ல ஞானஸ்தானம் குறித்து கேக்குறீங்களா? அதுதான் நான் யோவான் ஸ்நானகர் கொடுக்குறாரு, அந்த ஞானஸ்தானம் குறித்து நீங்க பேசுறீங்களா? இங்க நீங்க பேசக்கூடிய அந்த ஜெனிப்பித்தல் என்ன? நீங்க எதை குறித்து பேசுறீங்க? ஏன்னா இதுதான் முக்கியமான தகுதி, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது இதை நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நிக்கோதேமு கிட்ட கேட்கும் போது கர்த்தர் இயேசு சொல்றாரு என்னன்னா, நீங்கள் மறுபடியுமாக, அதாவது என்னன்னா 5th verse படிங்க சிஸ்டர். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்போ ஒருத்தர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் அவனால என்ன பண்ண முடியாது, தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. சோ இந்த ஒரு வார்த்தை நமக்கு தெரியும். அந்த ஜலம்னா என்ன? தேவனுடைய வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்படுறது. அந்த ஜலத்தினாலும் ஆவினால என்ன அர்த்தம்? நம்ம மரித்து முதலாம் உயிர்த்தெழுதல்ல போகும்போது நம்ம எப்படி பிறப்போம்? நம்மளோட பிறப்பு அது புதிய சிருஷ்டியாக அந்த ஒரு ஆவியின் சுபாவத்துல பிறப்போம். அதுதான் இந்த இடத்துல கர்த்தர் பேசுறாரு. ஆனா நிக்கோதேமு அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னா, நீங்க எதை குறித்து பேசுறீங்க? நான் எப்படி தாயின் வயிற்றுக்குள்ள திரும்ப போக முடியும்? ஒருவேளை நீங்க ஞானஸ்தானம் குறித்து பேசுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, ஞானஸ்தானம் குறித்து சொல்லும் போது இது யோவான் ஸ்நானகர் பற்றியான ஞானஸ்தானம், அது நீங்க மீன் பண்றீங்களா நிக்கோதேமு கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, ஏன் யோவான் ஸ்நானகர் ஞானஸ்தானம் கொடுக்கறது அவசியம்? ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா நமக்கு பதில் என்ன இருக்கும்? ஏன் யோவான் ஸ்நானகர் ஞானஸ்தானம் கொடுக்கும்? அப்ப கேட்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்க அவங்க முழுவதுமா யாருன்னு கவனிக்கும் போது அவங்க தேவனால் உடன்படிக்கை செய்யப்பட்ட ஜனங்கள். அவங்க எப்படி உடன்படிக்கை செஞ்சாங்க கவனிக்கும் போது, எப்போ அந்த மோசே அந்த செங்கடல் கடந்து அந்த மேகம் மேலும் அந்த கடல் கடந்து அவங்க வரும்போது நியாய பிரமாணத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கோ மனுஷனுக்கோ மத்தியஸ்தரா மோசே அந்த சீனாய் மலையில அந்த நியாய பிரமாணத்தை அவங்க எப்ப பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க யார மாறிட்டாங்கன்னா தேவனுடைய உடன்படிக்கை செய்த ஜனங்களா மாறிட்டாங்க. இப்ப உடன்படிக்கை செய்த ஜனங்கள் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது அவங்க செஞ்ச உடன்படிக்கையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. கண் போன போக்குல காது போன போக்குல அவங்க சாதாரண ஜனங்கள் போல அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, ஒரு நாமினலான ஒரு வாழ்க்கை, அது மட்டும் இல்ல அவங்களுக்குள்ள பாவம், அவங்களுக்குள்ள சுய பெருமை, மாய்மாலம், இந்த மாதிரி குணலட்சணம் வரும்போது ஏற்ற நேரத்துல தேவன் யோவான் ஸ்நானகர் என்ன பண்ணார்னா, கர்த்தருடைய பக்கத்துல திருப்பறதுக்கு ஒரு மன திரும்புதல் யாருக்கு தேவை? அந்த ஜனங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஒருவேளை ஏன் யோவான் ஸ்நானகர் ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னா, அது அந்த ஜனங்களுக்கு ஞாபகம் வரணும், நாங்கள் ஏற்கனவே என்ன ஏற்றிருக்கிறோம், உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். நாங்கள் சாதாரண ஜனங்கள் கிடையாது. எங்களுடைய பழைய பாவங்கள், அந்த சிந்தனைகள், அதெல்லாம் நாங்க என்ன பண்ணணும், அது எடுத்து போட்டு அந்த நியாய பிரமாணத்துக்கு இசைவா ஒரு வாழ்க்கையை வாழணும்.
அதுக்குதான் யோவான் ஸ்நானகர் என்ன பண்ணாரு, அந்த ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தா தவிர இது ஒரு புதிய ஜீவனுக்கு இல்லை. ஒருவேளை நம்மளுடைய உடன்படிக்கைக்கும் யோவான் ஸ்நானகரோட உடன்படிக்கைக்கும் எடுத்து பார்த்தா, அந்த ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்து பார்த்தா ரொம்ப வித்தியாசம். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்மளுடைய சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம ஞானஸ்தானம் பண்ணணும். ஒருவேளை மன திரும்புறதுக்காக ஞானஸ்தானம் இல்லை, அது வெறும் போதாது. நம்ம எப்போ கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுமோ நம்மளுடைய ஆதாமுடைய பாவ சாபமும் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, எடுத்து போட்டாச்சு. நமக்கு என்ன ஒரே ஒரு காரணம்னா, கர்த்தர் இயேசு நமக்கு அந்த ஒரு பலியாக செலுத்திட்டார். நம்ம விசுவாசிக்கும் போதே நம்ம நீதிமான் ஆயிட்டோம். நாம் தேவனிடத்துல அர்ப்பணிக்கணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை செய்யறதுக்கு அந்த ஞானஸ்தானம் எனக்கூடிய அடையாளம் ரொம்ப முக்கியம். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுடைய கதை அப்படி இல்லைங்க. அவங்க என்னன்னா ஜஸ்ட் அவங்க மன திரும்பும், அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அவங்க என்ன பண்ணணும், வரணும். ஸோ இது எதுக்கு நம்ம வழி நடத்தோம்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அவங்க நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கும் போது அவங்க டென்டேட்டிவா என்ன ஆகுறாங்க, டிப்பிக்கலா ஜஸ்டிஃபை கண்டிஷனுக்கு வராங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் கரெக்டா ஃபாலோ பண்ணா அதை யாரை நோக்கி தான் கொண்டு போவோம், மேசியா நோக்கி தான் கொண்டு போவோம். அந்த மேசியை ஏற்ற காலத்துல வரும்போது அந்த மேசியை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது இவங்களுக்குள்ள என்ன நடக்கும், ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுற நிலை நடக்கும். ஒருவேளை நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரொம்ப புதுசாலாம் ஏற்கனவே நம்ம கற்று வச்சக்கூடிய காரியம் என்ன, ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம், அவ்வளவுதான். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் அந்த மாதிரி சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை செஞ்சு கர்த்தர் இயேசுவை முழுமையா நம்பி ஞானஸ்தானத்துக்கு வாயிலாக அவங்க அர்ப்பணிக்கும் போதுதான் அவங்க ஆவினால் என்ன ஆகுறாங்க, ஜெனிப்பிக்கப்படுறாங்க. ஒரு புதிய வாழ்க்கைக்காக அவங்க என்ன ஆகுறாங்க, ஜெனிப்பிக்கப்படுறாங்க. பிதாக்காக அவங்க என்ன ஆகுறாங்க, ஒரு புதிய வாழ்க்கைய வாங்குறாங்க. அது எங்க அவங்களை கடைசியா கொண்டு போகும்னு பார்க்கும்போது அந்த திவ்ய சுபாவத்துக்கு. சோ அதுதான் இந்த இடத்துல சொல்லும் போது, ஒருத்தரை ஆவினாலும், அதாவது தண்ணீர்னாலும் ஆவினாலும் ஒருத்தர் என்ன பண்ணணும், பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லும் போது, ஒருத்தருக்குள்ள அந்த ஒரு ஸ்பிரிட் பிகாட்டன் ஜெனிப்பிக்கணும். அந்த ஜெனிப்பித்தல் வளரணும். அது வளர்ந்து ஒரு காலத்துல அது என்ன ஆகும்னு பார்க்கும்போது, பிறந்து வரும்போது அவங்களால என்ன பண்ண முடியும், தேவ ராஜ்யத்தை. அதாவது 2 வசனத்துக்குள்ள கர்த்தர் இயேசு இவ்வளோ விளக்கம் கொடுக்கிறார். சரி, இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டு அந்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் பத்தி நிக்கோதோமு கிட்ட கர்த்தர் இயேசு கேட்கும் போது, இத பத்தி உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும் போது, கண்டிப்பா நிக்கோதோமுனால என்ன பண்ணிருக்க முடியாது, அதை பத்தி புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, இது என்ன, இது ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. அதாவது மாம்சத்தில் பிறந்தவன் மாம்சமா இருக்கிறான், ஆவில பிறந்தவன் ஆவிலா இருக்கான். அப்படின்னா நீங்க ஆவில பிறந்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும், தேவ ராஜ்யத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது 7வது வசனம் நீங்க வாசிங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஆமா, இந்த மாதிரில நம்ம ஸ்டேட்மெண்ட் இருக்கிறோம் இல்லைங்களா, மாம்சத்துல பிறந்தவன் மாம்சம், ஆவில பிறந்தவன் ஆவி. இத குறித்து நீ ஆச்சரியப்பட வேணாம்னா நிக்கோதேமு அங்க என்ன இருக்கிறாரு, ஆச்சரியத்துல நின்றுக்கிறாரு. இது என்னது, இது ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் கேட்கக்கூடிய நிறைய பேருக்கு கூட என்ன ஆகாது, ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கண்டிப்பா பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இங்க ஜெனிப்பித்தல் குறித்து நம்ம பார்த்துன்னு நினைக்கிறோம். ஆனா பார்த்துக்கிற பாடம் ஜெனிப்பித்தல் குறித்து இல்ல, தேவ ராஜ்யத்தை குறித்து. அதுதான் கர்த்தர் இயேசு இங்க சொல்ல வராரு. அப்படின்னா இந்த டைம், அதாவது இத குறித்து நீங்க ஆச்சரியப்படக்கூடாது. எதை குறித்துனா நீங்க மறுபடியும் நீங்க ஆவில என்ன ஆவீங்க, பிறக்கிறது குறித்து ஆச்சரியப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ தற்கால ஜீவன ஒருத்தர் அவங்க என்ன பண்ணும், அர்ப்பணிச்சா மாத்திரம் தான் அந்த ஆவில என்ன பண்ண முடியும், அவங்க என்னால என்ன பண்ண முடியும்னா பிறக்க முடியும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய மைய விஷயம். இதுதான் என்னுடைய பிரசங்கத்தோடைய மைய விஷயம் கர்த்தர் இயேசு சொல்றாரு. ஆனா இது சாதாரண விஷயம் இல்ல, இது வெரி கிரேட், இது ரொம்ப பெரிய விஷயம்.
சொல்லிட்டு தொடர்ந்து கர்த்தர் இயேசு வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இன்னும் சில ஐடியா, ஒருவேளை தேவ ராஜ்யத்தை குறித்து அவருக்கு நிக்கோதேமுக்கு வந்து இன்னும் புரியாம ஒரு சூழல் இருக்கும்போது, அந்த ஆவினால் பிறத்தல் எப்படி இருக்கும், ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன்ல பிறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய காரியம் எப்படி இருக்கும்னு சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றாரு. 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்தில் இருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஓகே, இப்ப வந்து என்னன்னு பார்க்கும்போது, ஒருவேளை ஆவினால் பிறந்துட்டா எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு காத்து எப்படி போகுது, இங்கேயும் அங்கேயும் அந்த காத்து போவோம், அப்படியே அந்த வீசும் அந்த காத்து. அதாவது காத்து நம்ம மேல வீசுறது வந்து நம்மளால பார்க்க முடியுமான்னு கேட்டா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்க முடியும். ஆனா அந்த சத்தத்தை என்ன பண்ணலாம், கேட்கலாம். அந்த காத்து அப்படியே வேகமா அடையும்போது ஒவ்வொரு சவுண்ட் வரும், அந்த சத்தத்தை வேணா என்ன பண்ணலாம், கேட்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஒரு ஆவினால் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது இந்த காத்த போலத்தான் இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கண்ணுக்கு தெரியாத போலதான் இருப்பாங்க. ஆனா அவங்க இருக்கிறது நம்மளால என்ன பண்ண முடியும், உணர முடியும். இத வந்து நிக்கோதேமுக்கு வந்து கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, இது உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்கிறாரு. மறுபடியும் நிக்கோதேமு எப்படி இருக்கிறாரு, கண்டிப்பா நிக்கோதேமுவோட நிலையில நம்மள வச்சு பார்த்தா கூட இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், நிக்கோதேமு போலதான் இருந்தோம். காத்து கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு நிக்கோதேமு கிட்ட கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் ஆவினால் பிறந்தவங்களும் கண்ணுக்கு தெரியவங்களா தெரிய மாட்டாங்களா, தெரிய மாட்டாங்க. அதே மாதிரி தேவராஜ்யம் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதானா என்ன பதில் இருக்குங்க, தெரியாது. ஆனா தேவராஜ்யம் எப்படி இந்த காத்து அடிக்குது, அப்போ அந்த காத்தோடைய அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு குளிர்ச்சியோ அந்த ஒரு அனலோ நம்மளால என்ன பண்ண முடியுது, உணர முடியுதோ. அதே போல ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன், முதலாம் உயிர்த்தெழுதல், அவங்க எப்படி அவங்க கிளம்பி போனாங்களோ அதுவும் அவங்க எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி தான் அவங்க இருக்கக்கூடிய ராஜ்யம் எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும்னு இங்க என்ன சொல்றாரு சொல்லிட்டு, இப்ப நெக்ஸ்ட் நிக்கோதேமு கிட்ட கேட்டாரு. நிக்கோதேமு வந்து பதில் கேட்கிறாரு என்னன்னா, ஒருவேளை நீங்க வால்யூம்ல பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படி, how can this be invisible being, இது எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜீவிகளா இருக்கு. இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சொல்றார், நீங்கெல்லாம் வந்து உண்மையாலே நியாய பிரமாணத்தை படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்கிறார். நீங்களா நியாய பிரமாணத்தோடைய போதகர்கள், நீங்களாம் மாஸ்டர்ஸ். அதுல நீங்க நியாய பிரமாணத்துல பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது நிக்கோதேமு என்ன பண்ணிருப்பாரு, திடீர்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்ம பிரதர்ஸ்ல எப்படி பேத முழிக்கிறோம், அந்த மாதிரிதான் முழிச்சிருப்பாரு. இவரு என்ன சொல்ல வர்றாருன்னு. அப்போ கிளியரா கர்த்தர் இயேசு எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீங்க நியாய பிரமாணத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க வந்து இந்த ஒரு கான்செப்ட நீங்க பச்சிருந்து இல்லையா, என்ன கான்செப்ட், எலியா அந்த பிலேயாமோட அந்த ஒரு கழுதை, இந்த ஒரு காரியங்களை நீங்க பச்சிருந்து இல்லையா. அந்த எலியா அந்த எலிஷா அவர் கொண்டு போறாரு இல்லைங்களா, அங்க சுத்தி வந்து அவங்களுடைய அவருக்கு எதிர்த்து ஜனங்க நிக்கிறாங்க. அப்ப போய் அந்த கண்களை திறக்கும் போது, அந்த கிஹாசியோட கண்ணு திறக்கும் போது என்ன ஆகுது, கோடான கோடி தூதர்கள் என்ன பண்றாங்க, அந்த பாளையத்தை சுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா தேவ தூதர்கள் ஒன்று இருக்கக்கூடிய விஷயம் நீங்க படிச்சிருந்து இல்லையா, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்களா. அதே போல பிலியாவுடைய கழுதை வெளிப்படத்துல பார்த்தோம், அந்த கழுதை குட்டி போகும்போது என்ன ஆகுது, மிரண்டு ஓடுது, மிரட்டுது. அது ஐயோ ஏதோ தேவ தூதர் வந்து நின்றுக்கிறாரு. அந்த பிலியாம் போய் என்ன பண்ணக்கூடாது, அந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க கூடாது. அந்த ஒரு சீன் நம்ம பார்க்கும் போது அந்த கழுதை குட்டி என்ன ஆகுது. இதெல்லாம் நீங்க பார்க்கும் போது இந்த தேவ தூதர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா. ஆனாலும் நீங்க யாரு, நீங்க சதுசேயர்ல பரிசேயர்கள். நீங்க எதை நம்புறீங்க, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க நம்புறீங்க, அவங்க ஆவியின் ஜீவியில இருக்கிற நம்புறீங்க. இதெல்லாம் நீங்க நம்பும் போது முதலாம் உயிர்த்ததுல ஒருத்தர் கடந்து போகும்போது ஆவியில கடந்து போறது உன்னால என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாதா. அதே போல தேவ ராஜ்யத்தை கனெக்ட் பண்ணும் போது
தேவ ராஜ்யம் கூட எப்படிதான் இருக்கும்? கண்ணுக்கு தெரியாத அளவு தான். இது யாருனால மாத்திரம் பார்க்க முடியும்னா, ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுறவங்கனால தான் இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன முயற்சிக்குள்ள போக வேண்டாம்னா, செம்ம ஆர்டிக்கல் கிடைச்சிச்சு பிரதர், இதை நான் எடுத்துன்னு போயிட்டு இந்த பாயிண்ட் ராஜ்ய நம்பிக்கை சகோதரர்கிட்ட நீங்க போய் சொல்லணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதோடைய விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படிலாம் நீங்க சொல்ல போயிடாதீங்க. ஏன்னா இது தேவன் நமக்கு கொடுத்த விஷயம். இந்த ஒரு ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு காரியம் நமக்கு கொடுத்த பொக்கிஷம். ஒருவேளை நம்மளால தேவராஜ்யத்தை பார்க்க முடியுது, நம்மளால உணர முடியுதுன்னா கண்டிப்பா சுத்தமல்ல தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கு. அதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு அடுத்த பேராகிராஃப் வாசிங்க. If you would enter into and become a joint heir with me of the kingdom. நான் பிரசங்கித்து வருகிற இந்த ராஜ்யத்தில் என்னோட கூட உடன் சுதந்திரராக ஆவதற்கு படிப்படியாய் ஒளியை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு நீ செய்யும் பொழுது அதிக வெளிச்சத்தை பெறுவாய். நீ எவ்வளவு சீக்கிரமாய் ஏற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் அதிக வெளிச்சம் உனக்கு கொடுக்கப்படும். நீ அறியும் வண்ணமாய் நான் தற்போது பிரசங்கித்து வருகிற காரியங்களையும் செய்து வருகிற அற்புதங்களையும் நான் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நீ அறிந்து ஏற்றுக்கொள்கிறாய். ஆனாலும் உன் விசுவாசத்தை வெளிப்படையாய் காண்பிக்கவும் என் சீஷனாகிய உன்னை பற்றாதிருக்கிறாய். நீ அறிந்து கொண்டவைகளுக்கு உண்மையாய் இருந்து அதற்கேற்றபடி நடவாதிருந்தால் இதை காட்டிலும் கூடுதலான வெளிச்சத்தை காண மாட்டாய். பாருங்க, இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கும் போது, ஒருவேளை இந்த ராஜ்யத்துல நீங்க உடன் சுகழ்ந்தவாளியா மாறணும்னா, என் கூட நீங்க இருக்கணும்னா, இந்த ஒளியை நீங்க என்ன பண்ணணும்? அதை படிப்படியா நீங்க என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ள மனமே இல்லைன்னா நம்மளால அந்த ஒளியை என்ன பண்ண முடியாது? அதை சுகந்தரிச்சு கொள்ள முடியாது. அதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த ஒளியை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க என்ன பண்ண முடியாது? தேவ ராஜ்யத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியும். அதாவது இங்க நம்ம கவனிக்கும் போது, நீங்க அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்றதுக்கான அந்த ஆயத்தம் பண்ணி உங்க மனசுல என்ன இருக்கும்? ரொம்ப வேகமா இருக்கும். சொல்லிட்டு பாருங்க, கர்த்தர் சொல்ற நிகோதேமு கிட்ட, பாரு, நீங்க நிறைய என்னுடைய கிரியைகள், என்னுடைய அதிசயங்கள், அற்புதங்கள், என்னுடைய போதனைகள் இதெல்லாம் தேவனிடத்தில் வந்தது நீங்க புரிஞ்சுக்கினீங்க. உங்களுடைய விசுவாசம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நீங்க ஒரு வெளித்தோற்றமான ஒரு அடையாளத்தை நீங்க கேக்குறீங்க. ஒரு விஷயத்த நான் பார்த்தா தான் புரிஞ்சுப்பேன், இத நீங்க காமிங்க, அப்பதான் நான் புரிஞ்சுப்பேன். நீங்க என்ன பண்றீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த பூமிக்குரிய ராஜ்யம், அதாவது எப்படின்னா, வெரிலி வெரிலி ஐ சே unto thee speak that we do now and testify that have seen and ye receive not our witness. அதாவது நீங்க இத பார்த்து புரிஞ்சுனா கூட நீங்க அதை என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. ஒரு வகுப்பார் வருவாங்க, அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்களால கண்ணால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? முழுமையா நம்புவாங்க. ஒருவேளை நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது, தேவ ராஜ்யம் உண்மையா சொல்றேன், நான் பார்த்தது. ஆனா நான் தான் அதிகமா தேவராஜ்யத்தை பாக்குறேன். எப்படின்னா, கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகள் அது மாம்ச கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஆவிக்குரிய அந்த ஒரு ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த நிலையில இருந்தா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு காரியத்தை நம்மளால உணர முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா இத குறித்து நம்ம அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பரலோக காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு போதித்தவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் என் பிரசங்கம் உங்களுக்கு அதிக பைத்தியமாய் காணப்படுகிறபடியினால் நான் உங்களுக்கு சொல்வது பயனற்றதாய் இருக்கும். பூமிக்குரிய காரியங்களை நீ அறிந்திருக்கிற பூமிக்குரிய சம்பவங்களோடு தொடர்பு படுத்தி போதிக்கும் போது உன்னால் அறிந்து உணர முடியும் என்று போதித்தாலும், என் சீஷனாக என்னை பின்பற்றும்படி உனக்கு போதுமான நம்பிக்கையும்
திறனையும் அவைகள் கொடுக்காத காரணத்தினால் நீ அறியாத பரலோகத்தின் காரியங்களை பற்றி உனக்கு கூறினால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, இப்போ இது ஒரு காரியத்தை சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நிக்கோதேமு கிட்ட சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். இதெல்லாம் வந்து பூமிக்கு ஒரு உரிந்த ஒரு எக்ஸாம்பிள். ஒரு குழந்தை எப்படி பிறக்கும், ஜெனிப்பிக்கும், வளரும், அதுக்கப்புறம் அந்த ஒரு கர்ப்பகாலம் முடியும் போது அந்த குழந்தை என்ன ஆயிடும், பிறக்கும். இதுதான் உங்களுக்கு நான் சிம்பிளா சொன்னேன். அதே போல ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கக்கூடிய நாம் இந்த தேவனுடைய வார்த்தையினால நம்ம ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த கர்த்தர் இயேசுடைய சாயல் வளர்ந்து நம்ம மறிக்கும் போது அந்த புதிய சிருஷ்டி என்ன ஆகும், பிறக்கும். இவ்வளவுதான் நான் சொன்னது. இந்த ஒரு உலக எக்ஸாம்பிள், உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியலன்னா, ஒருவேளை பரலோகத்துல இருக்கக்கூடிய காரியத்தை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை சொல்ல முயற்சி செஞ்சேன்னா கண்டிப்பா நான் என்ன பண்றேன், என்னுடைய டைமை வேஸ்ட் பண்றேன், உங்களுடைய டைமும் நான் வேஸ்ட் பண்றேன். அப்படின்னா உங்களுக்கும் ஒன்றும் புரியாது, எனக்கும் அது என்ன ஆகுது, சொன்ன விஷயம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. இது வந்து கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா இது ஒரு பரலோக காரியம், மனுஷனுடைய மூளைக்கும் அந்த சிந்தனைக்கும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அது சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஏறினவரும் ஒருவரும் இல்லை மனுஷகுமாரனை தவிர. அப்படின்னா இந்த மாதிரி பரலோக குறித்தான காரியம் ஏற்கனவே யாராவது ஒருத்தர் போயிட்டு வந்தாங்கனால என்ன பண்ணலாம், இப்படிதான் இருக்கு இப்படிதான் இருக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி போயிட்டு வர முடியாது. ஏன்னா ரத்த மாம்சம் என்ன ஆகாது, பரலோகத்துக்கு போகாதனால உங்களுடைய பாஷையில உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்லணும்னா தேவராஜ்யம் எப்படி இருக்கும், கண்ணுக்கு தெரியாத அளவு தான் இருக்கும். இருக்கும், வல்லமையா இருக்கும், அது உணர முடியும், ஆனா என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதே போலதான் ஒரு புதிய சிருஷ்டி, ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க பிறப்பாங்க, ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுவாங்க, தெரியாது, வளருவாங்க, புதிய சிருஷ்டியா யாருக்குமே தெரியாது. அவங்க மறிப்பாங்க, புதிய சிருஷ்டி என்ன ஆயிட்டு இருக்கும், பிறந்துட்டு இருக்கும், ஆனா யாருக்குமே தெரியாது. சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம கவனிக்கும் போது இந்த காரியத்தெல்லாம் வந்து அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும் போது நிக்கோதேமுக்கு அவர் வந்து விளக்க என்ன பண்றாருன்னா முயற்சி செய்யறாரு. இப்படித்தான் என்ன ஆகும்னு பார்க்கும்போது அந்த ஒரு தேவ ராஜ்யத்தோடைய அந்த ஒரு சாராம்சம் நம்ம அடுத்த பேராகிராஃப் வாசிக்கலாங்க. தேவ ராஜ்யத்தின் பூமிக்குரிய பாவங்களை குறித்து தவறுதலாக கற்று புரிந்து கொண்டிருந்தால் அவர்களது பார்வை தெளிவற்றிருந்தது. ஆகையால் கர்த்தர் ராஜ்யத்தின் சுபாவத்தை அறிவிப்பதில் மிகுந்த பொறுமையை காண்பிக்க வேண்டியிருந்தது. இவ்வாறு இருந்த போதிலும் மெசியாவின் ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கு தகுந்த ஒரு வகுப்பாரை தெரிவு செய்தல் தொடர்ந்து இஸ்ரவேலில் இருந்து அவர்களுக்காய் மட்டுமே கொடுக்கப்பட்ட காலமாகிய 7 வருஷங்களில் வெகு சிலரே இவ்வகுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இஸ்ரேலின் பெரும்பாலானோர் இவ்வகுப்பில் சேருவதற்கு தயாராக இல்லாததை தேவன் முன்னறிந்திருந்தார். அவர்கள் மெசியாவின் ராஜ்யத்தில் பங்கு பெறும் சிறப்பு தன்மையை குறித்து அழைப்பை புரிந்து கொள்ள முடியாமலும் அதன் நிபந்தனைகளுக்கு இணங்காமல் இல்லாமலும் இருந்ததால் தேவ ஜனங்களுக்குரிய அந்த வாய்ப்பு ஏற்றுக்கொண்ட வெகு சிலரை தவிர புற ஜாதியாருக்கு தமது நாமத்திற்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படியாய் வந்தது. யூதரிலும் புற ஜாதியாரிலும் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறு மந்தையே இந்த அழைப்பை மதித்து நடந்து அவரது மகிமையிலும் ராஜ்யத்திலும் உடன் சுதந்திரராகும் தகுதி அடைகிறார்கள். சோ இந்த மாதிரி நிக்கோதேமுடைய அந்த ஒரு உரையாடலை முடித்து கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி தேவ ராஜ்யத்தை பிரசங்கிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு வருஷம் கொடுத்தாரு, 7 வருஷம் கொடுத்தாரு. அந்த ஒரு 7 இயர்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 இயர்ஸ் யாராவது நீங்க சொல்லிட்டீங்கன்னா தேவ நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஜெக்டை முடிச்சோம். ஏன் 7 இயர்ஸ்? யாராவது நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன் 7 இயர்ஸ் சொல்றதோட எங்கத்துல இருந்து 7 இயர்ஸ் அப்படி சொன்னா உங்களால சொல்ல முடியும்.
கர்த்தர் இயேசு மறைச்சது வந்து 3 வருஷம் எக்ஸ்க்ளூசிவ்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் இருந்துச்சு. அப்ப புறஜாதியா விசேஷம் ஆரம்பிச்சதுல இருந்து அங்கிட்டுல இருந்து இன்னொரு 3 வருஷம் அவங்களுக்கு கிருபை எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஆக மொத்தத்துல கர்த்தர் இயேசு மறைச்சதுல இருந்து 7 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த அழைப்புக்குள் இருந்தாங்க. அப்படிங்களா? வேற யாராவது? இயேசு கிறிஸ்து மரிச்சதுல இருந்து 7 வருஷமா? இல்ல அவருடைய பேப்டிசம்ல இருந்து மரிச்சது வரைக்கும் பேப்டிசம் அதாங்க. பேப்டிசம்ல இருந்து எங்க முடியுது? பேப்டிசம்ல இருந்து சொல்லுங்க. பேப்டிசம்ல இருந்து அப்புறம் அவர் மரிச்சு உயிர் தெழுந்த பிறகும் மறுபடியும் 3 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் பேப்டிசம், எண்டிங் பாயிண்ட் யாரு? ஆமா, புறஜாதி. அதான் அதான். யார் அந்த புறஜாதி? யார் அந்த புறஜாதி? ஆமா. அதாவது கர்த்தர் இயேசு உடைய ஞானஸ்தானம் துவங்கி கொர்நேலியு உள்ள வர்றதுக்கும் எவ்வளவு வருஷங்க? 7 வருஷம். இது எங்க நம்ம பாக்குறோம்? ஏதாவது பிளாஷ் ஆகுதுங்களா? எந்த தீர்க்க தரிசனம்? எந்த தீர்க்க தரிசனம்? வெரி குட். 70 வாரம் தீர்க்க தரிசனம். கடைசி அந்த 69ஆம் வாரத்தின் மத்தியில மெசியா என்ன ஆகணும்? சங்கரிக்கப்படணும். அங்கத்திலிருந்து அந்த பாதி வாரம், அந்த பாதி வாரம் முடியும் போது யார் உள்ள வந்துருவாரு? நிக்கதோமோ உள்ள வந்துருவாரு. சோ ஆமா, கரெக்டுங்க. சோ இதெல்லாம் நம்ம ஒரு பிக்சர் நம்ம பார்க்கும் போது இப்ப நம்மளால என்ன பண்ண முடியுது? ஏன் கர்த்தர் இங்க வந்து ரசல் 7 வருஷம் கொடுத்தாரு, நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா கவனிக்க முடியுது. அன்பான சகோதர சகோதரி, வெரி குட். சோ எல்லாம் வந்து தீர்க்க தரிசனத்தை நீங்க என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க அடாப்ட் ஆயின்னு இருக்கிறீங்க. வெரி குட். இந்த மாதிரி நீங்க அடாப்ட் ஆக ஆக ஆகத்தான் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு 2 சாப்டர் தான் இருக்கு. எது? ஃபர்ஸ்ட் வால்யூம் 14 ஆயிடுச்சா? 15, 16. 16th சாப்டர் முடிஞ்சிட்டு பிறகு நெக்ஸ்ட் எந்த வால்யூம் ஸ்டார்ட் ஆவாங்க? செகண்ட் வால்யூம். அந்த செகண்ட் வால்யூம்ல நம்ம முக்கியமா இந்த தீர்க்க தரிசனங்கள் தான் தொடர்ந்து கால கணக்கு வச்சு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த மாதிரி தீர்க்க தரிசனத்தை கவனிக்கும் போது எல்லா டேட்டும் மறுபடியும் வரும். நீங்க நல்ல முயற்சி எடுக்கிறீங்க. தேங்க்யூ. குட். சோ தேவனுடைய பெரிய கிருபையினால நம்ம இன்னைக்கு தியானிச்ச காரியம் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்கும் அந்த நிக்கோதோமுக்கும் வந்த இந்த உரையாடு. அந்த நிக்கோதோமு வந்து தேவராஜ்யத்தை பத்தி அவர் கேட்கும் போது முதல் கிரைட்டீரியா நீ ஜெனிப்பிக்கப்படணும். அப்படி ஜெனிப்பிக்கப்பட்டா தான் அந்த ராஜ்யத்தோடைய சத்தியங்கள் புரியும். ஏன்னா அந்த ஜெனிப்பித்தலே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஆவிக்குரிய நிலையில தான் இருக்கு. ஒருத்தர் ஆவினால் ஜெனிப்பிக்கப்படணும், வளரணும், பிறக்கணும். அதே போலதான் தேவராஜ்யம் கூட இந்த மாதிரி அது ப்ராசஸ் ஆகும் போது கண்ணுக்கு என்ன ஆகாது? தெரியாது. அதுதான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அது வந்து சொல்றாரு. எப்படி அந்த காத்து வந்து ஒருத்தர்னால உணர முடியுமோ அதே போல தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறது கூட ஒருத்தர்னால என்ன பண்ண முடியும்? இந்த ஒரு காரியங்கள்லாம் தேவன் ரொம்ப அருமையாக நம்மளுடைய 7ஆம் தூதன் வாயிலாக அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவரு சொல்லியிருக்கிறாரு. சோ அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து என்ன பார்க்கலாம்னா இந்த தேவ ராஜ்யத்தை குறித்தான நாமினல் சர்ச் பேரளவுல இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுடைய அந்த மிஸ்கான்செப்ட், அவங்க எப்படி இந்த தேவராஜ்யத்தை பத்தி தவறா புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம சில உபதலைப்புகள், கண்ணுக்கு தெரிகிற பாகம்னா என்ன, தெரியாத பாகம்னா என்ன, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா வரக்கூடிய நாட்கள் தேவனுடைய கிருபையில தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்களாக என்னோட அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.